ஷீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் புதிய ஆத்திச்சூடியில் இன்று நாம் பார்க்க இருப்பது 8வது புதிய ஆத்திச்சூடி, ஏறு போல் நட. அதாவது சிங்கம் போன்றதாக நேராக நாம் நடக்க வேண்டும் என்பதை பாரதி இவ்வாறு கூறுகிறார். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை என்றாரே, அது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் பொருந்தும். இதை ஒரு பகத்சிங் கதை மூலமாக நாம் பார்ப்போம். பகத்சிங், உனக்கு தூக்கு மேடை தயாராகிவிட்டது, நீ வெளியே வா என்று சிறையில் இருக்கும் பகத்சிங்கை பார்த்து காவலன் கூறுகிறார். பகத்சிங் தனது வீர திருமுகம் காட்டி வெற்றி திருமகன் வெளியே வருகிறார். விடிந்தும் விடியாத அந்த இருள் ஆன அந்த காலை வேளையில் தன்னுடன் இருக்கும் சக கைதிகளிடம் நான் போய் வருகிறேன் என்று கம்பீரமாக சொல்லிவிட்டு வீறு நடை போட்டு வருகிறார் பகத்சிங். தம்பி, நீ செல்வது தூக்கு மேடைக்கு, போய் வருகிறேன் என்று சொல்கிறாயே, திரும்பி வர முடியாத தூக்கு மேடை அல்லவா அது என்று சக கைதிகள் கூறினாலும் தனது வீரத்தை விடவில்லை பகத்சிங். வேகமாக விறுவிறுப்பாக வீறு நடை போட்டு நடக்கிறான் பகத்சிங். அதிகாரி கூறுகிறார், அவரை அவன் பொருட்படுத்தவில்லை. பாரத மாதா வாழ்க என்று கோஷமிட்டு கொண்டே ஆயிரம் இளைஞர்கள் இங்கே வருவதற்கு புறப்பட்டு விட்டார்களே, அவர்களின் முகங்களில் நான் தான் இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா? நான் அழிந்து போனாலும் எனது வீரம் அவர்களை இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட வைக்கும் என்று பகத்சிங் வீரமாக அந்த அதிகாரியை பார்த்து கூறுகிறான். சிறை நோக்கி சீராக வேகமாக நடக்கிறான் பகத்சிங். அதிகாரி வியக்கிறார் அவனது ஏறு போன்ற நடையை நோக்கி. மெதுவாக நடந்தால் நீ வாழும் நேரம் கொஞ்சம் கூட நீட்டிக்குமே அப்பா என்று கூறிய அதிகாரியை பார்த்து பகத்சிங் என்ன கூறுகிறான் தெரியுமா? சிங்கம் மெதுவாக நடக்காது, அதுவும் நான் சுதந்திர சிங்கம், கொஞ்ச நேரம் கூடுதலாக வாழலாம் என்பதற்காகவா நான் கூனி நடப்பேன்? இல்லவே இல்லை. சாகும் போதும் உனக்கு திமிர் அடங்கவில்லையே என்று அந்த அதிகாரி கேட்கிறார். நான் வாழப்போகிறேன். நாளைய தூக்குமரத்தில் தொங்கப் போவது உங்களது ஆணவ ஆட்சி, நான் அல்ல. அதை நான் நினைக்கும் பொழுதே எனது மகிழ்ச்சியான உணர்வு பொங்கி கழிக்கிறது என்று பகத்சிங் கூறுகிறான். என் தலை நிமிர்கிறது, மார்பு கூட மகிழ்ச்சியினால் மலர்ந்து உயர்கிறது என்கிறான் பகத்சிங். தூக்கு மேடை நெருங்கியது. உனது கடைசி விருப்பம் என்ன என்று கேட்கிறார் காவல் அதிகாரி. பாரத மாதா வாழ்க, வெள்ளையனே வெளியேறு என்று வீரமாக கூறுகிறார் பகத்சிங். இருக்கும் வரை மண்ணை பார்ப்பேன், நான் என் தாய்நாட்டின் சுதந்திர காற்றை நான் சுவாசிப்பேன் என்று தனது தன்மானத்துக்கு இழுக்கு நேரும் நிலையிலும் பகத்சிங் ஏறு போல் நடக்கிறார். இந்த இந்திய நாட்டின் சுதந்திர பிரஜையாக நடக்கிறார். இதேபோல் நாம் எத்துணை இடர் வந்தாலும் அதை நாம் தாங்கிக் கொண்டு ஏறு போல் நடக்க வேண்டும். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்டு நாம் விளங்க வேண்டும் என்று மகாகவி அருமையாக தமது 8வது புதிய ஆத்திச்சூடி ஏறு போல் நட என்பதாக கூறுகிறார். அடுத்ததாக நாம் 9வது புதிய ஆத்திச்சூடி ஐம்பொறி ஆட்சிக்கொள் என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.